أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். يا أيها النبي إنا أحللنا لك أزواجك اللاتي آتيت أجورهن وما ملكت يمينك مما أفاء الله عليك وبنات عمك وبنات عماتك وبنات خالك وبنات خالاتك اللاتي هاجرن معك وامرأة مؤمنة إن وهبت نفسها للنبي إن أراد النبي أن يستنكحها خالصة لك من دون المؤمنين قد علمنا ما فرضنا عليهم في أزواجهم وما ملكت أيمانهم لكي لا يكون عليك حرج وكان الله غفورا رحيما. நபியே, நீர் மஹர் கொடுத்துவிட்ட உம்முடைய மனைவியரையும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டு உமது கைவசத்தில் வந்துள்ள அடிமை பெண்களையும் மற்றும் உம்மோடு ஹிஜ்ரத் செய்த பெண்களாகிய உம் தந்தையின் சகோதரர்களின் மகள்கள், உம் தந்தையின் சகோதரிகளின் மகள்கள், உம் தாயின் சகோதரர்களின் மகள்கள், உம் தாயின் சகோதரிகளின் மகள்கள் ஆகியோரையும் திண்ணமாக நாம் உமக்கு ஆகுமாக்கி இருக்கின்றோம். மேலும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணையும் அவள் தன்னைத்தானே நபிக்காக அன்பளிப்பாய் வழங்கி நபியும் அவளை திருமணம் செய்திட விரும்பும் பட்சத்தில் உமக்கு ஆகுமாக்கி இருக்கின்றோம். இந்த சலுகை உமக்கு மட்டுமே உரியதாகும், பிற நம்பிக்கையாளர்களுக்கு இல்லை. ஏனைய நம்பிக்கையாளர்கள் மீது அவர்களுடைய மனைவிகள் மற்றும் அடிமை பெண்களின் விஷயத்தில் என்னென்ன வரையறைகளை நாம் விதித்திருக்கின்றோம் என்பதை நாம் அறிவோம். இவ்வரையறைகளிலிருந்து உமக்கு நாம் விலக்களித்திருப்பது உமக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். மேலும் அல்லாஹு பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். ترجي من تشاء منهن وتؤوي إليك من تشاء ومن ابتغيت ممن عزلت فلا جناح عليك ذلك أدنى أن تقر أعينهن ولا يحزن ويرضين بما آتيتهن كلهن والله يعلم ما في قلوبكم وكان الله عليما حليما. உம்முடைய மனைவியரில் உம்முடைய விருப்பப்படி சிலரை உம்மை விட்டு தனிமைப்படுத்தி வைப்பதற்கும் நீர் விரும்புகின்றபடி வேறு சிலரை உம்முடன் வைத்துக் கொள்வதற்கும் நீர் தனிமைப்படுத்தி வைத்தவர்களில் எவரையாவது நீர் அழைத்துக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் உம்மீது எத்தகைய தவறும் இல்லை. இதனால் இவர்கள் கண்குளிர்ந்தும் வருத்தமற்றும் இருப்பார்கள் என்பதையும், மேலும் எதனை நீர் அவர்களுக்கு அளித்தாலும் அதனை குறித்து அவர்கள் அனைவரும் திருப்தி கொள்வார்கள் என்பதையும் அதிகம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அல்லாஹ் யாவும் அறிந்தவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான். لا يحل لك النساء من بعد ولا أن تبدل بهن من أزواج ولو أعجبك حسنهن إلا ما ملكت يمينك وكان الله على كل شيء رقيبا. இதற்கு பின்னர் வேறு பெண்கள் உமக்கு ஆகுமானவர்கள் அல்லர். மேலும் இம்மனைவியருக்கு பகரமாக
நீர் வேறு மனைவியரை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அனுமதி இல்லை. அவர்களின் அழகு உமக்கு மிகவும் பிடித்தமானதாயினும் சரியே. ஆயினும் உமக்கு அடிமை பெண்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹ் யாவற்றையும் கண்காணிப்பவனாயிருக்கின்றான்.